அப்போ ஒன்று பண்ணு, அந்த சாவியோட அச்ச ஒரு சோப்புல வச்சு எடுத்துட்டு வா, மத்ததை நான் பாத்துக்கிறேன். ம் சரி, எடுத்துட்டு வரேன். என்ன எடுத்துட்டு வர சொல்றீங்க சூர்யா? சூர்யா, இந்த பொண்ணு கிட்ட என்ன எடுத்துட்டு வர சொன்னீங்க? அது வந்து அது அது ஒன்றும் இல்லைங்க, இந்த கோயிலோட தல வரலாறை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே மரகதலிங்கத்தோட சிறப்பையும் சொல்லிட்டு இருந்தேன். அதான் அதை பத்தின புக் ஏதாவது இருந்தா கொடுன்னு கேட்டாங்க. அதான் நான் இல்ல, என்கிட்ட இல்ல, மாமா கிட்ட இருந்து எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். அவ்வளவுதானே? ஆமா காயத்ரி. என்ன சூர்யா சுவாமிகள், ஆன்மீக ஆராய்ச்சி எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்ல, எல்லாரும் அதை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமேன்னு. தப்பே இல்ல சூர்யா, கடவுளை பத்தியும் அவரோட அற்புதங்களை பத்தியும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சத அடுத்தவங்களுக்கு சொல்லணும். கண்டிப்பா. சரி, கால பூஜைக்கு நேரமாச்சு, போலாமா? வரேன். இந்தங்க சூர்யா. என்ன சூர்யா இது கெட்ட பழக்கம்? பூஜை கூடயே இப்படி இடது கையால தான் வாங்குவீங்களா? சாரி காயத்ரி, ஏதோ ஒரு ஞாபகத்துல வாங்கிட்டேன். சரி வா போலாம். ரெண்டு மூணு நாளாவே சூர்யாவுக்கு ஏன் லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் வருது? ஒன்றும் புரியலையே, என்னவா இருக்கும்? வாக்கா. ஹலோ சார், நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேயா? நீ எங்க இருக்க? சார், அங்க இருந்து நேரா ஏத்த மாதிரி பாருங்க சார். ஒரு சவுக்கு தோப்பு இருக்குங்களா? ஆமா, சவுக்கு தோப்பு இருக்கு. அதுக்குள்ள தான் சார் இருக்கேன். சீக்கிரம் வாங்க சார். ஓகே, வரேன். வாங்க. பார்த்தோங்க. பார்த்து வாக்கா. வாங்க, இந்த பக்கமா. சீக்கிரம் வாங்க. பார்த்தோங்க. வாக்கா. பார்த்துக்கா. சார், ஓபன் பண்ணுங்க. எஸ் சார். ஐயோ, கயல், கயல். மேடம், பாடி ப்ளீஸ் கண்ட்ரோல்.
சார் எங்க வீட்டு புள்ள சார் எப்படி சார் தோடாம? அதுக்கு இல்ல சார், இன்னும் ஃபாரன்சிக் ஆளுங்க வரல. அவங்க வந்து கைரேகை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பாடியை தொட முடியும். ஐயோ கையல் ஐயோ மேடம் மேடம் ப்ளீஸ். கையல் விழி ஐயோ இத பத்தி ஏதாவது விசாரிச்சியா? விசாரிச்சேன் சார். காலையில வயலுக்கு வேலைக்கு போன 2 லேடிஸ் இந்த டெட் பாடியை பார்த்துட்டு ஊருக்குள்ள தகவல் சொல்லியிருக்காங்க. அவங்க நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க சார். இந்த தோப்பு யாரோடதுன்னு விசாரிச்சிங்களா? விசாரிச்சிட்டேன் சார். இந்த தோப்பு யாரோ சாமி அடிக்கு சொந்தமானதுன்னு சொன்னாங்க சார். ஆனா அந்த சாமி அடி இந்த தோப்புக்கு வரதே இல்லையா சார். அவங்க பையன் தான் அடிக்கடி வரதா சொல்றாங்க சார். போதுமா இன்ஸ்பெக்டர்? இவர் சொன்ன இந்த ஆதாரம் போதுமா? என்னம்மா சொல்றீங்க? சார் அந்த சாமியாடியோட பையன் முத்தையா தான் சார். கல்யாணத்தை நிறுத்த இவளை கடத்தி வச்சிருப்பான்னு நினைச்சேன். ஆனா இப்படி அநியாயமா கொன்னுடுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லையே. இப்போவாவது நாங்க சொல்றத நம்புங்க சார். அந்த கொலைகார பையல சும்மா விட்டுறாதீங்க சார். அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார், அரெஸ்ட் பண்ணுங்க. கையில அடுத்த வாரம் உனக்கு கல்யாணம் பண்ணி அர்ச்சதை போடலான்னு இருந்தே இப்படி வாக்கரிச்சி போட வச்சுட்டியாப்பா. மா நீங்களும் கிளம்புங்க, கிளம்புங்க சார். நீங்களும் கிளம்புங்க. போங்க. நீங்க 2 பேரும் இங்க இருந்து பாடியை பாத்துங்க. ஓகே ஓகே சார். நீங்க என் கூட வாங்க. ஓகே சார் போங்க. அம்மா கயல் டேய் பாடா இப்படி போயிட்டியாப்பா. பார்வதி, பார்வதி சீக்கிரம் வா. என்னங்க? நம்ம கருப்புசாமி கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வரும்போது நம்ம சவுக்கு தொப்பையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா அதையும் போய் பார்த்து பல நாளாச்சு இல்ல. நாம போலனா என்னங்க, முத்தையா தான் அப்பப்போ போய் பார்த்துட்டு வராங்க. இருந்தாலும் நம்மளும் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வர வேணாமா? என்னப்பா எங்க போய் எதை பார்க்க போறீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, அப்பாவும் நானும் நம்ம கருப்புசாமி கோயிலுக்கு போறோம். அப்படியே வரும்போது சவுக்கு தோப்பை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதான். வாங்கயா சார். என்ன சுந்தரராஜன், என்ன வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க? ஃபோன் பண்ணி தான் நானே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போனேன். அஃபிஷியலாவோ அன்அஃபிஷியலாவோ பேசணும்னா நான் உங்களை ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருப்பேன். பட் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் தானே நேரில் வரணும். என்னங்க சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. சாரி முத்தையா, கயல்விழின்னு ஒரு பொண்ணை கொலை பண்ண குற்றத்துக்காக நான் உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன். கயல்விழியை நான் கொலை பண்ணனா? யாரு? அந்த ராஜேஸ்வரி அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? ஆமா. இதை பாருங்க சுந்தரராஜன், அவங்களுக்கும் எங்களுக்கும் சின்ன ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கு. அந்த கோவத்தில் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்களும் அவங்க சொல்றதை நம்பி நான் கொலை பண்ணணும்? இல்லை சார், எல்லா எவிடன்ஸும் உங்களுக்கு அகென்ஸ்டா ஸ்ட்ராங்கா இருக்கு. எவிடன்ஸா? என்ன எவிடன்ஸ்? நம்பர் 1, ராஜேஸ்வரி அம்மா கிட்ட இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாருங்கன்னு சவால் விட்டுருக்கீங்க. நம்பர் 2, கயல்விழி காணாம போன அதே நாள் மறுபடியும் அவங்க கிட்ட போய் கயல்விழி தப்பானவன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. நம்பர் 3, கயல்விழியோட டெட் பாடி கிடக்கிற இடம் உங்களுக்கு சொந்தமான சவுக்கு தோப்பு. நம்பர் 4, காலையில அந்த தோப்புல நீங்க ரொம்ப நேரம் இருந்தத இந்த ஊர்க்காரங்க பார்த்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல உங்க தங்கச்சிக்காக ஏற்கனவே நீங்க ஒரு பெரிய கிரைம் பண்ணிருக்கீங்க.
சோ நீங்க இந்த மர்டரை பண்ணிருப்பீங்கன்னு நம்ம டிபார்ட்மெண்டே உங்க மேல சந்தேகப்படுது. சந்தேகம் டிபார்ட்மெண்ட்டுக்கா இல்ல உங்களுக்கா? இத பாருங்க சுந்தரராஜன், தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. கயல் வழியை நான் கொலை பண்ணல. சாரி சார், உங்களை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய டியூட்டி. நீங்க எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிங்க. என்னங்க இதெல்லாம்? என்னன்னே எனக்கு புரியல. மறுபடியும் நமக்கு கஷ்டகாலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கான்ஸ்டபிள் சார், அவர் கூட்டுவாங்க. ஓகே சார். சார் வாங்க சார். முத்தையா, ஐயோ ஏய் முத்தையா, முத்தையா, ஓடாதீங்க. கான்ஸ்டபிள் ஓடுங்க. முத்தையா ஓடாத. சொன்னா கேளுங்க. ஓடாதீங்க முத்தையா. இல்ல யோ ஓடுங்க. ஏய் முத்தையா நில்லுங்க. சொன்னா கேளுங்க. யோ எப்படியா போனா? ஆளே காணோம். தெரியல சார். யோ நீ இந்த பக்கம் போய் பாரு. ஓகே சார். நீ கூட வா. ஓகே சார். என்னையாச்சு சார்? எங்க தெரியும் கிடைக்கல சார் அவன். சரி வாங்க. ஹலோ, இங்க பாருங்க, உங்க பையன் தப்பிச்சு ஓடிட்டாரு. அவர் எங்க ஓடி போய் ஒளிஞ்சிருக்காருன்னு தெரியுமா? இங்க பாருங்க, மரியாதையா உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லனா இதோட விளைவுகள் ரொம்ப விபரீதமா இருக்கும். இந்த பாருங்க, என் பையனும் உங்களை மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்து வந்தான். எத்தனையோ பேரை அவன் ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்கான். எங்கள் கெட்ட நேரம் இன்னைக்கு நீங்கள் அவனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறீங்க. இந்த பாருங்க, அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான். அப்படி தப்பு பண்ணாதவர் தான் எங்களை பார்த்து ஓடினாரா? இத பாருங்க, அவனை பார்த்து தான் மத்தவங்க எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிருக்காங்களே தவிர அவன் யாருக்காகவும் எதுக்காகவும் ஓடி ஒளிஞ்சது கிடையாது. இன்னைக்கு அவன் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி இருக்கான்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும். இத பாருங்க, இன்னைக்கு வேணா என் பையன் போலீஸ் வேலையில இல்லாம இருக்கலாம், ஆனா அவன் உடம்புல இன்னும் போலீஸ் ரத்தம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. நீங்க வேணா பாருங்க, உண்மையான கொலைகாரனை அவனே கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி நிறுத்துவான். ஏன்னா என் பையன் போலீஸ் வேலையை உயிருக்கு உயிரா நேசிக்கிறான். யாரு? உங்க பையனா? செய்யற வேலைக்கு நேர்மையா இல்லாம அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி உங்க பையன் ஏற்கனவே ஜெயில இருந்திருக்காரு. இப்ப கூட ஜாமீன்ல தான் வெளியே வந்திருக்காரு. அத முதல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. முத்தையா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தவருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்ப வரைக்கும் உங்ககிட்ட மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க பையன் முத்தையா தான் கொலை பண்ணிருக்கான்னு என்கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு. மரியாதையா அவர் வந்து சரண்டர் ஆக சொல்லுங்க. இல்லனா இதோட விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. வாங்கயா. ஓகே சார். என்னங்க, நம்ம புள்ள எங்கெங்க போயிருப்பான்? நீ ஒன்றும் பதட்டப்படாத, அவன் எங்கேயாவது பத்திரமா தான் இருப்பான். யார் இவனுங்க? எதுக்காக என்ன கடத்தி வச்சிருக்கானுங்க? இவனுங்க காத்த வர ஆளுங்களும் கிடையாது. ஆனா அடிக்கடி ஷேகர் ஷேகர்னு ஒருத்தன் பேரை சொல்றாங்க. ஒருவேளை அந்த ஷேகர் தான் என்ன கடத்திருப்பானோ? இதெல்லாம் அந்த சுப்போட வேலையா இருக்குமா? ஐயோ கடவுளே, என்ன இதெல்லாம்? உன்னோட சோதனை தானா? என் காயத்ரிக்கு என்னாச்சு? அவளுக்கு என்ன கடத்தின விஷயம் தெரியுமா? அவ இப்போ எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ? ஐயோ, அந்த சித்தர் வேற வர பௌர்ணமி வரைக்கும்
என்னையும் காயத்ரியும் கோயிலே இருக்க சொல்லியிருக்காரே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சாக்கணுமே. என்னாச்சு? ஏய் என்னடாச்சு? ஏய் ஏய் சீக்கிரம் போய் தண்ணி எடுத்துட்டு வாடா. என்னாச்சுன்னு தெரியல. சீக்கிரமா எடுத்துட்டு வாடா. வாடா. டேய் எழுந்துடா. டேய் இந்தடா. ஏய் ஏய் என்னாச்சுன்னு தெரியலடா. டேய் மச்சான் என்னடா கண்ணு முழிக்க மாட்டான்? மச்சான் ஒருவேளை இவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடலாமா? வேணாம் மச்சான், ரிஸ்க் ஆயிட போகுது. ஒருவேளை இவன் செத்தா அதோட பெரிய ரிஸ்க் ஆயிடும்டா. எதுக்கும் சேகரன் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். அதெல்லாம் போற வழியில பாத்துக்கலாம்டா. சொல்றேன். ஏய் என்னால முடியலடா. குடு. என்னால முடியல. நான் போய் காரை எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் மச்சான் தப்பிச்சு வர்றேன்டா, வாடா. ஏய் நில்றா. புரியா? ஏய் போடா நில்றா. ஏய் சீக்கிரமா புரியுதா? ஏய் ஏய் போடா சீக்கிரம் போடா. போ போ. ஏய் 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 நில்றா. மாட்ட செத்துடா. ஏய் பசங்களுக்கு போட போறா. சரிடா. எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் சாமி. வாங்க. நமஸ்காரம். இந்தாங்க சாமி, என் பேரனோட ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட காட்டணும். அதை பார்த்துட்டு என் பையனுக்கும் பேரனுக்கும் ஏதோ ஒரு பெரிய கண்டம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதை சரி பண்ணணும்னா இந்த கோயில்ல ஒரு பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அதான் சாமி வந்தோம். கவலைப்படாதீங்க. நீங்க இங்க வந்துட்டு எல்லணும் ஆத்துக்கு போறதுக்குள்ள எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கா பிரசோதயாத். சீக்கிரம் போடா. ஏய் அந்த போறடா. போ போ போ. கிளம்பு சீக்கிரம் போ. கவலைப்படாம போயிட்டு வாங்கோ. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்பாள் பாத்துப்பா. சரிங்க சாமி. கடவுளே, யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது. எல்லாரையும் நல்லபடியா வச்சுக்கப்பா. வாங்க. எங்கடா போயிருப்பான்? இங்கதான்டா இருப்பான்.
அதிகாலையில எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு தாத்தா பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கறியும் சோறும் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு பாப்பையா லியோனி ஞானசம்பத்துல ஆரம்பிச்சு விஜய் ஸ்டார்ஸ் நீயா நானா அத்தனையும் பார்த்து முடிச்சுட்டு பட்டாசை வெடிச்சா இருக்கிறது ஒரே ஒரு தீபாவளி தானே, மனசார கொண்டாடுவோம். நான் சிரித்தால் தீபாவளி நாளும் இங்கே ஏகாதசி. நான் சிரித்தால் தீபாவளி நாளும் இங்கே ஏகாதசி. கிருஷ்ணாம்பேட்டை பையனை கொண்டு வந்துட்டீங்களேன்ற மாதிரி அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு வாருங்கள் மனிதனை தேடுவோம் அப்படின்ற ஒரு டாபிக் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதுவும் அவங்களே டிசைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கல்யாண மாலை மோகன் சார் கங்க்ராச்சுலேஷன். 3.25 லட்சம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? நான் ஒரே ஒரு கல்யாணம் பண்ணி என்னால் ஒழுங்காக 3.25 லட்சம் பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க.